மண்பவுல்லா சபையின் பரிபாலனத்திலும் நிர்வாகத்திலும் உள்ள ஈது மீலாது நபவி சபையின் சார்பில் நடைபெறும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மௌலிது மஜ்லிஸ் மீலாது பெருவிழா முதல் அமர்வு. இந்த இனிய விழாவின் உபன்யாச நிகழ்ச்சிக்கு நமது மண்பவுல்லா அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏஎம் முகமது அலி பாக்கவி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதை நிர்வாகத்தின் சார்பாக வழிமொழிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மண்பவுல்லா சபையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஈது மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனின் சார்பாக நடத்தப்படக்கூடிய சிறப்பு மிகு மீலாது விழாவினை மண்பவுல்லா அரபிக் கல்லூரியுடைய மாணவர் அல் ஹாஃபிஸ் ஃபக்ருத்தீன் சாஹிப் நாகூர் அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பித்து வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله صلاة الله. அதைதான் பெருமானார் சொன்னார்கள், கயிறும் நாஸ் பை எடுப்பாகும் நாஸ். மக்களில் சிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு பயன்படுவர்களாக வாழ்பவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்லவன் நம் அனைவர்களையும் ஆக்கியது புரிவானாக. செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சிறப்புரை நமது பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய மௌலானா அவர்கள் ஹாஃபிஸ் எம் முகமது உமர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن
الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال صلى الله عليه وسلم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ். இருட்டறையில் இடறிவிடும் இனத்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் பெருவிலகை பிடித்தவராம் பேரின்ப பெட்டகமாம் சர்க்குணத்தின் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் மக்கத்து ரோஜாவாம் மதினத்து ராஜாவாம் எங்கள் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாது நடுவாது பின்பற்றிய அனைத்து உம்மத்தினர்கள் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கூத்தாநல்லூர் இந்த ஊருக்கு நான் பணியிலே சேர்ந்து ஒரு வருடம் நெருங்கிவிட்டது. கூத்தாநல்லூரை பற்றி இதுவரையிலும் நான் புரிந்து கொண்டது, இங்கே வருடத்திலே 2 பெருநாட்களையும் தாண்டி மீளாது விழாக்கள் என்றால் இங்கே பெருநாள், வழிமாடுகளை நினைவு கூறுகிற விழாக்கள் என்றால் இங்கே பெருநாள். எல்லாம் ரப்பல் ஆலமீன் கியாமத் வரைக்கும் இந்த முஹப்பத்தை வழிமாடுகளை நேசிக்கக்கூடியவர்களையும் பெருமானாரை நேசிக்கக்கூடியவர்களையும் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தொடர்ந்து உருவாக்குவானாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் பிறந்த நாள் இதுவெல்லாம் உண்மையிலேயே கொண்டாடப்படுகிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த நாள் என்பதை நாம் கவனத்திலே கொள்வோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் நபிமார்கள் செய்கிற அற்புதங்களை பார்த்து பழகி போனவர்கள் என்பதால் கேட்டார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, வானத்தில் இருந்து எங்களுக்கு ஆகார தட்டு இறங்கி வர வேண்டும், உணவு தட்டு இறங்கி வர வேண்டும், இதை செய்து காட்டுங்கள் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, ரப்பனா அன்ஸில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், இறைவா, இந்த மக்கள் என்னை நபி என்று உறுதிப்படுத்துவதற்காக நான் உன்னிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் தான் நபிதான் என்பதை இவர்கள் நம்புவதற்காக வேண்டி ஒரு புறத்திலிருந்து ஆகாரத்தட்டை இறக்கி கேட்கிறார்கள், நீ இவருக்கு அந்த உணவு தட்டை இறக்கி கொடு என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்துவிட்டு குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார், ஈதல்லி அவ்வலினா வ ஆகிரினா. எந்த நாள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த ஆகாரத்தட்டு இறங்கி வருகிறதோ அந்த நாள் எங்களுக்கு ஈது, அது எங்களுக்கு பெருநாள். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி இறங்குகின்ற நாள் அது. எனவே அந்த நாளை எங்களின் முன்னோர்களும் பின்னோர்களும் அந்த நாள் எங்களுக்கு பெருநாள், அதை நாங்கள் கொண்டாடுவோம் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்விடத்திலிருந்து ஆகாரத்தட்டு இறங்கிய நாளையே ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு பெருநாள் நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்கிறார்கள் என்றால், ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்கள் இந்த பூமியிலே உதித்த நாளை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா? அதற்காகத்தான் ஊர் முழுக்க உணவுகளை ஆக்கி பெருமானாரின் மீளாதவை நாம் கொண்டாட தயாராக இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் இந்த நிகழ்வை, இந்த உணவு பரிமாற்றுதலை கியாமத் வரைக்கும் தொடர்ந்து இந்த சின்னப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், குல், அல்லாஹ்வின் ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், கொண்டாடட்டும், சந்தோஷப்படட்டும் என்று சொல்லுங்கள். இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே இமாம் முஃபஸ்ஸீர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வின் ஃபضல் என்றால் என்ன, அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றால் என்ன. அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள்,
அல்லாஹ்வின் ஃபضல் என்றால் அல் குர்ஆன் ஷரீஃப், அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றால் அது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டையும் முஸ்லிம் உம்மத்து கொண்டாடட்டும், அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அந்த ஆயத்தினுடைய முடிவிலே ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அப்படி கொண்டாடுவதுதான், அப்படி மகிழ்ச்சி அடைவதுதான் அவர்கள் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் விட பெரியது, அது கைர், அது சிறந்தது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே தான் நபி பிறந்த இந்த மீலாதை நாம் கொண்டாடுவதற்காக உலகெங்கிலும் வாழ்கிற முஸ்லிம்கள் இது போன்ற மீலாது விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலே நோன்பு வைப்பார்கள், ஒவ்வொரு வாரமும் வைப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலே நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு காரணங்களை சொன்னார்கள். ஒன்று, துஅரது அமாலு உம்மதி, என் உம்மத்து செய்த எல்லா அமல்களும் அந்த திங்கட்கிழமையில் தான் எடுத்து காட்டப்படுகிறது. என்னுடைய அமலை ரப்பிடத்திலே எடுத்து காட்டப்படுகிற போது, அந்த அமல்களை ரப்புல் ஆலமீன் படித்து பார்க்கும் போது நான் நோன்பு வைத்த நிலையிலே படித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனவே நான் திங்கட்கிழமையிலே நோன்பு நோக்கிறேன் என்றார்கள் பெருமானார். ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒலித்து ஃபீஹி வ ஃபீஹி உன்சில, அந்த திங்கட்கிழமையில் தான் நான் பிறந்தேன், நான் பிறந்த நாள் திங்கட்கிழமை, எனக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட நாள் திங்கட்கிழமை. எனவே அந்த நாளிலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக நான் நோன்பு வைக்கிறேன் என்றார்கள் பெருமானார். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ் பிறந்த நாளுக்கு தனிச்சிறப்புகள் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 53 ஆண்டு காலங்கள் மக்காவில் வாழ்க்கையை முடித்துவிட்டு மதீனாவிற்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு கொஞ்சம் சின்ன புள்ள, ஒரு 10 வயசு புள்ளன்னு வைங்களேன், ஆனா கொஞ்சம் விவரமான அனஸ் ரலியல்லாஹு. பெருமானார் மதீனாவிற்குள்ளே அடியெடுத்து வைத்த அந்த நாளை பற்றி அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், லம்மா கானல் யௌமுல் லதி தஹலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத, எங்கள் நாயகம் பெருமானார் எந்த நாளிலே மதீனாவிற்குள் அடியெடுத்து வைத்தார்களோ அந்த நாள் அல்லாஹ் மின்ஹா குல்லு ஷை, மதீனாவே ஜோதிமயமாக மாறி போனது. எல்லா உலகத்திலும் சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது, எல்லாம் வெளிச்சமாக மாறி போனது என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பர்களே, இதுவெல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? ரசூலுல்லாஹ் பிறந்த நாளுக்கு, அவர்கள் பிறந்த மாதத்திற்கு தனிச்சிறப்புகள் உண்டு. அந்த நாளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நபிகளின் வரலாறுகள் உலகத்திலே பேசப்பட வேண்டும். அந்த நபிகள் காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருக்குர்ஆனிலே நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூரா, சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த சூரா மனப்பாடமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம தூக்கத்துல தட்டி எழுப்பி விட்டு ஓத சொன்னாலும் அந்த சூறாவை ஓதிடுவோம். என்ன சூறா அது? குல் ஹுவல்லாஹு அஹத், 30வது ஜுஸ்ஸிலே இருக்கிறது. அந்த சூறாவிற்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது, அதை சொல்லி நான் விஷயத்திற்கு வருகிறேன். இஸ்லாமிய வரலாற்றிலே தபூக் யுத்தம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தபூக் யுத்தம் நடைபெற இருக்கிறது. சஹாபாக்களும் பெருமானாரும் தபூக் நடக்கிற அந்த இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். அன்றைக்கு காலையிலே ஃபஜ்ருக்கு பெருமானார் வழக்கம் போல எழுந்து தொழுது விட்டு உதயமாகக்கூடிய சூரியனையே பச்சை கண்டு மாறாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. சூரியனை ரொம்ப நேரமா பார்க்கிறாங்க. பெருமானாருடைய அந்த பார்வையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, ஏதோ ஒரு ஆச்சரிய உணர்வு தெரியுது. சஹாபாக்கள் இதை கவனிக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட இறங்கி வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்க, என்ன நபியே, சூரியன் உதிக்கிற மாதிரி தான் இன்றைக்கும் உதித்திருக்கிறது. டெய்லி எப்படி சூரியன் வருமோ அது மாதிரி தான் இன்றைக்கும் உதித்திருக்கிறது. நீங்க இதை ஒரு ஆச்சரிய உணர்வோடு பார்க்கிறீங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல, இன்றைக்கு இந்த சூரியனுடைய ஒளியிலே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது. என்றைக்கும் இல்லாமல் இந்த சூரியனுடைய ஒளி இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது. உலகத்திலே ஏதோ நடந்திருப்பது போல் நான் கருதுகிறேன். உலகத்தில் ஏதோ நடந்திருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உண்மைதான் நபியே, உங்கள் தோழர் முஆவியா இப்னு அபி முஆவியா அல்-லைதி ரலியல்லாஹு மதீனாவிலே வஃபாத் ஆகிவிட்டார்.
பாக்கியசாலியாக வந்திருக்கிறார்கள். பொதுவாகவே மலக்குகள் என்பவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குகள் என்கிற அந்த ஒளி பூமிக்கு வந்ததால் பூமியில இருக்கிற அந்த வானத்தில் இருக்கிற சூரியன் பிரகாசமாக ஆகிவிட்டது என்று